இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மகாவிஷ்ணு சொர்க்கவாசல் திறந்ததே அசுரர்கள் கேட்ட வரதுக்காக தான். இந்த ஏகாதேசி அன்னைக்கு நைட்டு முழுக்க கண் முழிச்சு விரதம் இருந்து காலையில சொர்க்கவாசல் வழியா போய் சாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோட்சத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு. மோட்சத்துக்கே வழியை காட்ட இந்த வைகுண்ட ஏகாதேசியை பத்தியும் அதற்கு காரணமாக இருந்த அசுரர்களை பத்தியும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உங்க டிராவல் வித் ராடி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களோட ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்த்தா தேவர்கள் கண் விழிக்கிற நேரம் தான் இந்த மார்கழி மாசம் அப்படின்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணு அவரோட அரை துயிலில் இருந்து கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு அழகான தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில அவரு கண் விழிக்கிற அந்த நேரம் தான் இந்த மார்கழி மாசம். சோ இந்த மார்கழி மாசம் ஏகாதசி அதனாலதான் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கு கொஞ்சம் திமிர் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் என்ன பண்ணிருக்காரு, 2 அசுரர்களை அவர் காதல இருந்து வர வச்சிருக்காரு. அவங்க 2 பேர் தான் மது, கைடவர். இந்த மது, கைடபர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவோட வேதங்கள் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவர்களையும் கொடுமை பண்ணிருக்காங்க. நம்ம விஷ்ணு பகவான் சும்மாவா விடுவாரு? இல்லையே. மது, கைடபர் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் விஷ்ணு பகவான் அந்த வேதங்கள் எல்லாம் மீட்டுட்டு திருப்பி அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப நாங்க அசுரர்களை வதம் பண்ணாலும் நீங்க தேவர்கள் பக்கம் தான் துணையா நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா பதிலுக்கு அவங்க ஒண்ணு கேட்கிறாங்க நம்ம விஷ்ணு பகவான் கிட்ட, இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வடக்கு வாசல் வழியா யாரெல்லாம் உங்களை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி அடைகிற அந்த ஒரு வரத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுதான் இந்த வைகுண்ட ஏகாதேசியோட சிறப்புகள், அசுரர்களோட இந்த கனெக்டும் கூட. சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. சோ நீங்க எல்லாம் மறக்காம பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க திறந்து வச்சிருக்க சொர்க்கவாசல் வழியா உள்ள போய் விஷ்ணு பகவானை பார்த்து முக்தி பெற்றுக்கோங்க. சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு காரணமா இருந்தவர்களை பற்றியும் இந்த சொர்க்கவாசல் வழியா போனா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நான் உங்க டிராவல் ரெடி. பை பை.